நாமாக்கள் 13லேருந்து 51. அம்பாளோட ஃபிசிக்கல் பியூட்டி, அதாவது ஃபெமினைன் ஃபார்ம். அம்பாள் ஒரு ஃபெமினைன் ஃபார்ம். அந்த ஃபெமினைன் ஃபார்மோட ஃபிசிக்கல் பியூட்டியை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய நாமாக்கள் அப்படிங்கிறது நார்மல் மீனிங். சரி, நம்ம பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் அம்பாள்னு பார்த்தோம். கீழே மூலாதாரத்தில் பந்தப்பட்ட கான்ஷியஸ்னஸ்ஸா, அதாவது லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ்ஸா இருக்கிற அம்பாள் எப்படி 6 ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் எவால்வ் ஆகி மெச்சூர் ஆகி எப்படி கடைசியில் சஹஸ்ராரத்தில் ஃபுல் அவேர்னஸ், அதாவது அன்லிமிட்டெட் கான்ஷியஸ்னஸ் ஆறா அப்படின்றது. அதை ஏன் நம்ம ஒரு ஃபீமேல் வடிவமாக பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் என்னன்னா, அம்மா அப்படிங்கிறதோட எக்ஸ்பேன்ஷன் தான் அது. நம்ம ஒரு ஃபீமேல் அப்படின்னு பார்க்குறச்ச ஃபஸ்ட்டு ஃபீமேல் நமக்கு வர்றது அம்மா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் தான் மற்ற டைப் ஆஃப் ஃபீமேல்ஸ். ஓகே, இந்த அம்மா அப்படிங்கிறதுக்கு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் that is very very special, that other சிலதுல அந்த கேரக்டரிஸ்டிக் இன்னொன்னுல இருக்கவே இருக்காது. that is another type of females-ல when you or ரொம்ப குறைச்சலா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அம்பாளா உருவப்படுத்துறது கான்சியஸ்னஸ், அதாவது மதர் வர்ஷிப்போட தாத்பரியம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ இங்கே சொல்ல விரும்புகிறேன். உம்பிளிக்கல் கார்டு கனெக்ஷன், அது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் மட்டும்தான் வரும். ஓகே, நம்பர் 1. 3 நம்ம எடுத்துப்போம். நம்பர் 2 அல்ட்ருயிஸ்டிக் லவ், அதாவது அன்கண்டிஷனல் லவ். அது 2வது. அது மற்ற வாழ்க்கையும் வரும், பட் வெரி சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம பார்க்குறது ஒரு மதர் கிட்ட. ஓகே, 3வது ஃபிசிக்கல் பியூட்டி. ஃபெமினைன் ஃபார்ம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ ஃபிசிக்கல் பியூட்டி தட் இஸ் டெஃபினெட்லி தேர். அது 3வது. இந்த 3 விதமாக நம்ம இப்போ பாகப்படுத்திட்டோம் இந்த மதர் அப்படிங்கிற அம்சத்தை. சரி, இப்போ நம்ம ஒன்றொன்னா இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் மாத்திரம் கொஞ்சம் டெப்த்தில் பார்ப்போம், நமக்கு புரியற மாதிரி பார்ப்போம். தென் ஒன்லி வி கேன் ரிலேட் why pure consciousness is viewed as a feminine form, motherly feminine form அப்படிங்கிறதோட தாத்பரியம் நமக்கு புரியும். சரி, இதில் முதலாவது umbilical cord connection அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒரு குழந்தை உருவாருது அப்படிங்கிறச்ச என்ன ஆறுது, அதுக்கு இந்த அம்பிளிக்கல் கார்ட் அப்படிங்கிறதோட தான் அவுட் சைட் வேர்ல்டோட தொடர்பு. அதாவது அம்மா அதுக்கான போஷாக்குகள் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்க்குறோம். அதாவது அதுக்கான ரசங்கள், அதாவது அம்மாவோட சாப்பாடெல்லாம் ரசமாக அது வழியாக குழந்தைக்கு சேர்றது அப்படிங்கிறது நம்பர் 1. சஸ்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அது. ஆனால் அது மாத்திரம் கிடையாது. இந்த அம்பிளிக்கல் கார்டுக்கு இந்த உள்ளம்சம் வெளியம்சமும் அம்மாவுக்கு இருக்கு. அந்த அம்பிளிக்கல் கார்டோட தொப்புள் அப்படிங்கிற இடத்துலேருந்து என்ன ஆறுது அப்படிங்கிறதுனா, நாட் ஒன்லி ரசம், ஆல் த பஞ்ச சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு உள்ள போறது இந்த அம்பிளிக்கல் கார்டு வழியா தான். ஓகே, இப்போ வெளியில நம்ம கேட்குறோம், வெளியில ஒரு பாட்டு பாடினா குழந்தைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒரு சாஃப்ட் டச்சா வயத்தை டச் பண்ணாக்கா இந்த குழந்தைக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோம். அதெல்லாம் ஹவு டஸ் இட் ரீச் பேபி 1 or 2 months old or 3 monthsலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் அது. பட் அதுக்கு இன்னும் கண்ணு காது மூக்கு வாய்
எதுவுமே ஃபார்ம் ஆகிருக்கிறது ஃபுல்லா. எப்படி அதுக்கு போய் சேரும், இந்த இன்புட்ஸ் எல்லாம் எப்படி போய் சேரும் அப்படின்னா இந்த அம்பிளிக்கல் கார்டு வழியா தான் போய் சேரும். வெளியில இருக்கிற அம்மாவோட அந்த நேவல் ரீஜன் தொப்புள் வழியா உள்ளுக்குள்ள இந்த குழந்தைக்கு இந்த மற்ற 4 இன்புட்ஸும் போய் சேரும். 5th இன்புட் பார்த்தோம், உள்ளுக்குள்ளேயே சாரமா அம்மாவோட ரசம் தான் அந்த குழந்தைய வந்து சஸ்டனன்ஸ் ஆக்குறது. மற்றதும் இந்த மாதிரி அந்த குழந்தைய சேர்றது. அதாவது there are all very subtle aspects. ரூப சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இந்த தன்மாத்ரா தான் உலகம் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் நாமாக்கள்ல பார்த்தோம். இந்த சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்த தன்மாத்திரைய வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது நம்மளோட அம்மாக்கள் தான். நம்ம அம்மாக்கள் என்ன பண்றா அப்படின்னா இந்த இந்த இன்புட்ஸை எதர் இன் சட்டல் ஃபார்ம் த்ரூ அம்பிளிக்கல் கார்டு நமக்கு வந்து செலுத்துறா. எதர் ஃப்ரம் அவுட் சைட் இன்புட்ஸ் ஆர் ஃப்ரம் இன்சைட். அதாவது அவளோட துக்கம் அவளோட சுகம் எல்லாமே இந்த அம்பிளிக்கல் கார்டு வழியா தான் அந்த குழந்தைக்கு போய் சேர்றது. ஸோ த இனிஷியேட்டர் ஆஃப் த 5 இஸ் ஒன்லி அம்மா அப்படிங்கிறது. தட் அம்பிளிக்கல் கார்டு கனெக்ஷன். எப்படி நமக்கு வந்து சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தத்துக்கு பிசிக்கல் அம்மா நமக்கு வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள அவ வயத்துக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கிறச்சே நமக்கு வந்து அதை இனிஷியேட் பண்ணி நமக்கு தராளோ, அதே மாதிரி அம்பாள் வந்து இந்த உலகம்ங்கிற கருவறையில நம்மளாம் இருக்கோம். இந்த உலகம்ங்கிற கருவறையில நமக்கு வேண்டியதெல்லாம் இந்த சப்த ஸ்பர்ஷ ரூபரச கந்தத்தை அந்த அம்பாள் தரா. இதுதான் இங்க வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட். The comparison between the physical mother and the spiritual mother. இதுதான் பட்டர் ரொம்ப அழகா மால்வரையும் ஈரேழ் புவனமும் புங்கு உவர் ஆழியும் பூத்த உந்தி. பூத்த உந்தி அப்படின்னா வயறு. பூத்த உந்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சொல்கட்டு பிரயோகம். ஸோ அதை நம்ம பெரிவாள்கிட்ட, அதாவது ரொம்ப ஊறின சாக்த பக்தாள்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஆச்சாரியாள் இங்கே வந்து பட்டர் இந்த மாதிரி பூத்த உந்தி. பூத்த உந்தி அப்படின்றது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து அவ வாய்ப்புக்குள்ள நம்ம இருக்கோம், நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது. திஸ் இஸ் த உம்பிளிக்கல் கார்டு கனெக்ஷன். வி ஆர் ஸ்டில் இன் ஹர், வி ஆர் ஸ்டில் இன் ஹர் கருவறை when we are inside the world and we are getting the inputs. அம்பாளோட umbilical cord தான் வெளியாவும் இருக்கு உள்ளாவும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தாத்பரியம். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஆல்ட்ருஸ்டிக் லவ். அதாவது அது வந்து ஒரு மேல் ஃபார்மா நிச்சயமா வந்து நம்மளால உருவகப்படுத்த முடியும். ஆனால் ஃபீமேல் ஃபார்மாக இருக்கிறச்ச அந்த அல்ட்ருஸ்டிக் லவ்வோட எக்ஸலன்ஸ், அதாவது அதோட சிக்கரம், அதோட சம்மிட்டை நம்ம பார்க்க முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா புராணத்தையே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து காக்காசுரன் ஒரு அசுரன், அவன் என்ன பண்ணுறான், சீதா தேவியை வந்து ரொம்ப துன்புறுத்துறான். எஸ்பெஷலி he takes the form of he is Indra's son, he takes the form of a crow and disturbs her. அவளை வந்து எங்கே தொடக்கூடிய இடத்துலலாம் வந்து இது பண்ணி he disturbs her, breasts எல்லாம் அவன் வந்து கொத்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு he does a very very worst thing that a woman cannot tolerate. அதை பண்ணுறான். உடனே வந்து ரொம்ப தாங்க முடியாமல் அம்பாள் என்ன பண்ணுறா, ராமன்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு இதனால டிஸ்டர்பன்ஸ் வருது. ராமர் என்ன பண்ணுறார், ஒரு சின்ன புல் எடுத்து அவன் மேலே எறிகிறார். ஸோ இட் டர்ன்ஸ் அஸ் அ ஏரோ அண்ட் வேரெவர் ஹீ கோஸ் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு எஸ்கேப் ஃப்ரம் தட். அல்டிமேட்லி பயங்கரமாக அலைஞ்சு தெரிஞ்சு ஹி அகெயின் ஃபால்ஸ் அட் ராமாஸ் ஃபீட். ஆனால் எப்படி ஃபால் பண்ணுறான், எங்கேயோ அசிங்கமாக
he doesn't know how to surrender properly also. அப்போ வந்து ரொம்ப அழகாக அம்பாள் என்ன பண்ணுறா, அவனை வந்து நீ வந்து ஒழுங்காக அவளோட கையால் தொட்ட அந்த காக்காவை இப்படி தான் காலை இந்த பக்கம் போட்டுக்கணும், தலையை அந்த பக்கம் போட்டுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவனோட காலில் விழணும் அப்படின்னு அந்த சரண்டர் அப்படிங்கிறத வந்து அம்பாள் வந்து அங்கே காட்டுறா. அதாவது வந்து இது என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, தனக்கு ஒரஸ்டா பண்ணின கூட பெஸ்ட்டாக அவனுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். அந்த சரண்டர் பண்ணினாக்கா அவனோட இது வாழ்க்கை சேவ் ஆகும் அப்படிங்கிறத அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புருஷாகாரம் அப்படின்னு சொல்லுவா இந்த வைஷ்ணவத்தில். அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்ட்ருயிஸ்டிக் லவ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் திஸ் இன்சிடென்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது தனக்கு ஒர்ஸ்டா பண்ணாலும் தான் அவனுக்கு பெஸ்டா பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறத வந்து அம்பாளை தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் புருஷாகார பூத்தை அப்படின்னு வைஷ்ணவத்தில் சொல்லுவா. இன்னொன்று, நம்ம வேர்ல்ட்லேயே நம்ம இந்த ஒரு கதை பார்த்துருக்கோம். ஃபார் சம் ரீசன் அதை இப்போ நம்ம வந்து வி டோன்ட் ஹாவ் த டைம். ஸோ வந்து ஒருத்தன் வந்து அம்மாவோட ஹார்ட்டை வந்து எடுக்கிறான், அவள் உடம்புலேருந்து அவள் ஹார்ட் எடுக்கிறான், அவள் செத்து போய்டுறா. அந்த ஹார்ட்லேருந்து ரத்தம் வந்து சொட்டுன்னு சொட்டுறது. அவன் வந்து அதை எடுத்துன்னு போகிறச்ச டமால்னு இடிச்சுட்டுறான் காலில். உடனே வந்து ஐயோ மகனே காலில் பட்டு விடுத்து வலிக்கிறதா அப்படின்னு அந்த ஹார்ட் கேட்கறது அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதுவும் என்ன அப்படின்னா அந்த ஆல்ட்ருயிஸ்டிக் லவ், அதாவது அன்கண்டிஷனல் லவ். நமக்கு எவ்வளோ கெட்டவன் பண்ணாலும், நமக்கு என்ன கெட்டது பண்ணாலும் அவனுக்கு நம்ம பூர்ணமாக நல்லது தான் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட எக்ஸ்பிரஷன் தான் இந்த ஸ்டோரி. மூணாவது, அதாவது குபுத்திரஹ பவதி ந குமாதா அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டிருக்கோம். இதுதான் ஆல்ட்ருயிஸ்டிக் லவ். அதோட எக்ஸ்பிரஷன் தான் மதர். நோபடி எக்ஸப்ட் மதர் இந்த ஆல்ட்ருயிஸ்டிக் லவ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம கொடுக்க முடியும். மூணாவது பிசிக்கல் பியூட்டி அப்படின்னு பார்த்தோம். சரி, இப்போ வந்து அந்த குழந்தை வெளியில வந்து விடுறது, அம்மா வயசுலேருந்து வெளியில வந்து விடுறது. ஒரு நாள் தான் ஆயிருக்கு, ஒரு நாள் கூட ஆலை, சில ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வாட் இட் டஸ், உடனே அம்மா என்ன பண்றா, அதை தன்னோட பிரெஸ்ட் ஃபீடிங், தன்னோட பிரெஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அதை தான் ஃபர்ஸ்ட் அம்மா கொடுக்குறா. அது கொஞ்ச நாள் ஆக அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் சிவிலைஸ் ஆகிறப்ப, முதல்ல வந்து கண்ணு மூக்கு வாயெல்லாம் ஃபுல்லாகவே அதுக்கு வந்து அவுட் சைட் வேர்ல்டோட இதெல்லாம் வரல. ஆனாக்கா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாசத்துக்குள்ள ஃபுல்லா சிவிலைஸ் ஆகிறப்ப அந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் சொன்னோம், பஞ்ச தன்மாத்ரா நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தோம். பஞ்ச தன்மாத்ராவோட இன்ட்ரடக்ஷன் டு தி சைல்டு இன் அ சட்டில் ஃபார்ம் எப்படி அம்பிளிக்கல் கார்டில் ஆறுதுன்னு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அது பிசிக்கல் ஃபார்ம்ல அதே அம்மா எப்படி அந்த சைல்டுக்கு அந்த பஞ்சத்தன் மாத்திராவை இனிஷியேட் பண்றா, சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தத்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, ரசம் அப்படிங்கிறது தட் இஸ் சஸ்டனன்ஸ். ஸோ இட் இஸ் தி பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் சஸ்டனன்ஸ். அப்போ நம்ம குழந்தைய க்ளோஸா பார்த்தோம்னா ஷி வில் பி கேரசிங், தட் இஸ் டச், ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த கேரஸ் இல்லாம அந்த குழந்தை வந்து அந்த இடத்துல குடிக்காது. அப்புறம் இன்னும் ரொம்ப இந்த ஆஸ்பெக்ட் என்ன, சப்தம் என்ன அப்படின்னா, அவ வந்து அவளோட குரல் அது நன்னா இருக்கோ இல்லையோ அவ வந்து பாடினும் ஏதோ ஒரு பாடிண்டே கொடுப்பா. அது அழுகுதுன்னா அப்பதான் அதை நிறுத்தும், அப்பதான் அது பால் குடிக்கக்கூடிய ஒரு இதுக்கு வரும், ஒரு நிலைக்கு வரும். தட் இஸ் டு மேக் இட் சாந்தம் ஷி சிங்ஸ். சப்தம், ஸ்பர்ஷம் பார்த்தோம். ரூபம் அப்படின்னா, ரூபம்னா நம்ம 99% பார்க்கலாம். இந்த குழந்தை வந்து அம்மாவோட மூஞ்சியோ அம்மாவோட கண்ணையோ அம்மாவோட இதையோ பார்த்துட்டே இருக்கும், அப்பதான் குடிக்கும். தட் இஸ் ரூபம். ரசம் தான் அது குடிச்சுட்டு இருக்கு. கந்தம் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல். தட் இஸ் அம்மாவோட வாசனை. அதை வந்து நம்ம பிசிக்கல் இதுலேயும் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் இந்த குழந்தைகள் பண்ணும். அந்த அம்மாவோட ஒரு சாரியோட பிட்டை வச்சு மூக்கில் வச்சுக்கும், கடிக்கும். தி திங் இஸ் அந்த கந்தம் அப்படிங்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் அது. ஸோ எப்படி ஒரு சட்டில் ஃபார்ம்ல இதே அம்மாவானவள் நமக்கு வந்து சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த தன்மாத்திரையாவை இனிஷியேட் பண்ணாலோ,
அதே அம்மா தான் கிராஸ் ஃபார்ம்லையும் நமக்கு வந்து வேர்ல்டு ஃபார்மேஷன்ல ஆனப்புறமா ஃபுல்லா நம்ம வேர்ல்டுக்கு வந்தப்புறமா ஃபர்ஸ்ட் நமக்கு இனிஷியேட் பண்ணக்கூடியவ இந்த தாய் தான். சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தத்தை இந்த ஃபார்ம்ல. ஸோ இப்படி நம்ம ரிலேட் பண்றச்ச see what is the ultimate aspect of difference between a male and female அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா two aspects we all know that there is no explanation required. Yoni and Stanam. Now you think Yoni is the place of your origin. Stanam is the place of your sustenance. எங்கே இருந்து வருது டிஸ்டார்ஷன்? ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் ஃபிசிக்கல் பியூட்டியை வந்து அந்த குழந்தையும் தான் என்ஜாய் பண்ணுறது. see it is not that you know and சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தை 2 வயசு அம்மா கண்ணு காது போயும் முட்டை கொடுக்கும் இது பண்ணும். see it is also enjoying the physical beauty. okay ஆனா அந்த physical beautyல அந்த disturbing factor அப்படிங்கிறது இல்லை. that is அந்த டிஸ்டர்பிங் ஃபேக்டர் இல்லாத பிசிக்கல் பியூட்டியை நம்ம என்ஜாய் பண்றச்சே அது வந்து சகுண பிரம்மமா நமக்கு வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது அதுதான் தாத்பரியம். இந்த ஃபீமேல் ஃபார்ம் வர்ஷிப், அதாவது பிசிக்கல் பியூட்டி எக்ஸ்பிளனேஷன், இதுக்கெல்லாம் இதுதான் தாத்பரியம். தாத்பரியம் என்னன்னா அதோட விஷத்தன்மையை எடுத்து பிசிக்கல் பியூட்டி நம்ம என்ஜாய் பண்ணணும்னா அது அம்மாவா நம்ம மாத்துறோம். ஏன்னா நம்ம அம்மாவை 5 வயசு குழந்தையும் அம்மாவை பார்த்து இது பண்ணோம், 10 வயசு குழந்தையும் பண்ணோம். ஓகே ஸோ அந்த அம்மாவோட பியூட்டி என்ஜாய் பண்ணாத குழந்தைகளே கிடையாது. ஸோ இந்த ஒரு அம்சத்தையும் நம்ம அதோட நச்சா நம்மளோட திங்கிங்கிற நஞ்சு தட் பாய்சனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா த சேம் ஃபீமேல் ஃபிசிக்கல் பியூட்டி வில் ரீச் அஸ் டு த ஸ்டேட் ஆஃப் மதர். அதாவது அவர் மதரை பார்க்குற அந்த சிக்னிஃபிகன்ஸை தான் வந்து இந்த வர்சஸ் இந்த இது கொண்டு வருது. இந்த பர்டிகுலர் வர்சஸ் அதாவது நாமாக்கள் 13 to 51 அப்படிங்கிறது எல்லாமே யூ ஷுட் சே தட் இந்த ஃபிசிக்கல் பியூட்டியோட எக்ஸ்பிளனேஷனோட தாத்பரியமே இதுதான். தட் இஸ் டிரான்செண்டிங் and attributing the physical beauty and enjoying it in a motherhood as a mother அப்படின்னு நம்ம பார்க்கறச்ச அந்த வந்து ஒரு ஃபீமேல்லையும் நம்ம வந்து we will be able to see the mother and appreciate that aspect and appreciate the divinity. ஸோ இதுதான் மதர் வர்ஷிப்போட தாத்பரியம். ஹவு காமம் ஒர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்லேருந்து பெஸ்ட் ஆஸ்பெக்டாக மாற்றக்கூடியது. பிகாஸ் அந்த காமம்ங்கிறது தான் வந்து அதுதான் ராவணன் 10 தலைங்கிறது அவனோட 10 இந்திரியங்கள், ஞானேந்திரியம் கர்மேந்திரியம், அது அப்புறம் டைம் கிடைச்சா பார்ப்போம். ஸோ அதுதான் இப்படி நம்மளை மேக்சிமம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ராமாயணத்தோட ஹோல் ஸ்டோரி. சீதா அப்படிங்கிற வஸ்துவில் ராவணன்ற தச இந்திரியங்கள் காம வயப்படுறது. இந்த காமம்ங்கிறது தான் சம்மிட்டாக நம்ம வச்சுருக்கோம். காமம்ன்றது அது மாத்திரம் இல்லை, இன்னும் நம்ம ப்ரீவியஸ்லி சொல்லியிருக்கோம். ஆனாக்க இந்த காமத்தை எப்படி டிரான்ஸ்சென்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த மதர் வர்ஷிப்போட தாத்பரியம். ஓ